இந்த சுடுகாட்டுல சாம்பலானது போஸோட உடம்பு இல்லம்மா, உங்க அப்பாவுடைய நம்பிக்கை. இந்த சாம்பல் ஒரு பொணத்தோட சாம்பல் மட்டும் கிடையாதும்மா, இந்த அப்பாவுடைய ஆசை. அணைஞ்சு போன மிச்சமான சாம்பல் மாதிரி ஒரு தடவை மீனாவை நினைச்சு பாருமா. சமாதி பக்கத்துல சமாதியால வளர்க்கப்பட்ட செடி மாதிரி எதுக்குமே பயன்படாம போயிடுச்சும்மா. 2 இளஞ்சோடிகளை பிரிச்ச பாவம் சும்மா விடாதும்மா. அது சாபமா மாறி நம்மளையும் இந்த இடத்துக்கு கொண்டு வந்து சேர்த்துடும். அப்ப நம்ம பணத்தை சுமக்க கூட 4 பேர் வரமாட்டாங்கம்மா. தாய் இல்லாத பொண்ணா வளர்ந்துட்டேன்னு உன்னை மன்னிச்சு விட்டுறமா. இன்னொரு முறை இந்த மாதிரி ஒரு தப்ப பண்ண, அப்புறம் உன் வாழ்க்கையில அப்பான்னு ஒருத்தர் இருக்க மாட்டார். அதையும் நினைவு வச்சுக்கோ. ஷாம், ஏண்டா ஒரு மாதிரியா இருக்க? ஒன்றும் இல்லைம்மா. தலை வலிக்குதாடா? வாங்கிக்கோ. ஒரு மனுஷன் செத்துட்டானா அவனையும் நம்பி இருக்க அவனோட பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாருமே எந்த அளவுக்கு மனசு உடைஞ்சு போறாங்கன்னு இன்னைக்கு தான் கண்ணார பார்த்தேன். யாருடா அவரு? மீனாட்சியோட புருஷன் போஸ். போஸ் செத்து போயிட்டாரா? ஆமாம்மா, போலீஸே கொண்டுட்டு என்கவுண்டர்னு சொல்லிட்டாங்க. என்னடா அது? மீனாட்சிக்கு இந்த சின்ன வயசுல எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்திருக்க கூடாதுடா. நான் எவ்வளவு கைதிகளை பார்த்துருக்கேம்மா. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கதை இருக்கும். எந்த ஒரு மனுஷனுக்கும் ஜெயில் வாழ்க்கை பிடிக்காதுன்ற இறக்கத்துல தான் எல்லாரையுமே சமமா பார்ப்பேன். ஆனா எல்லாரையும் விட மீனாட்சியோட வாழ்க்கை விசித்திரமா இருக்குமா. அம்மா, மீனா கிட்ட அன்பு இருக்கு, அரவணைக்கிற குணம் இருக்கு, பாசமா பார்த்துக்கிற தன்மை இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு பொண்ணுக்கு கடவுள் எதுக்காக இவ்வளவு பெரிய தண்டனைய கொடுத்திருக்காருன்னு தெரியல. தண்டனை கொடுத்தது மனுஷங்கடா, அதுக்கு கடவுள் ஏன் துணையா இருக்காருன்னு தான் தெரியல. மனுஷங்களுக்குள்ள மனிதாபிமானம் இருக்கிறது குற்றம்னு அந்த கடவுள் நிரூபிக்க பாக்குறாரா? மீனாட்சிக்கு அப்படியே ஆப்போசிட் தான் தேவயானி. விரும்பினவன் கிடைக்கலன்றதுக்காக அவனை கொல்ல கூட தயங்காத ஒரு பொண்ணு அவ. அது அவ ரத்தத்தோட இருக்கிறதுடா. இவ்வளவு செஞ்சிருக்கான்னா அவ பொண்ணுதானான்னு எனக்கு சந்தேகமா இருக்குடா. இல்லம்மா, காசுக்காக போலீஸ்காரங்களே அவளுக்கு உதவியா இருக்கிறத நினைச்சா அசிங்கமா இருக்குமா. யாரு என்ன பண்ணாலும் கெட்ட விஷயம் நடந்து போச்சு. இப்ப போஸ் குடும்பத்தை யாரு காப்பாத்த போறா? அவங்கள பார்த்தா ரொம்ப வேதனையா இருக்குமா. போஸோடைய அம்மா தாத்தா அவங்கள நினைச்சாலே கவலையா இருக்குமா. இத்தனை நாள் எங்கே இருக்கான் வருவான்ற நம்பிக்கையில இருந்தாங்கம்மா. இப்ப அந்த நம்பிக்கையெல்லாம் வீணா போயிடுச்சு. பாவம், அவங்க நிலைமையை நினைச்சாலே எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா.
அப்பா, இப்பவாது சாப்பிட வாங்கப்பா. நீங்க இப்படி இருந்தா எனக்கு யாருப்பா தைரியம் சொல்லுவாங்க? தைரியம்? இது யுத்த பூமி இல்லம்மா, மயான பூமி. இங்க எல்லாரும் பணமா இருக்காங்க. எது நம்மளோடது எது எதிரியோடதுன்னு அடையாளம் தெரியாத அளவுக்கு பணமா இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது என் மனசுலயே தைரியம் இல்லை. நான் உனக்கு எப்படிமா தைரியம் சொல்லுவேன்? இந்த சோகம் நம்மளை வாழ வைக்காதுப்பா. நாம உயிரோட இருக்கிறதுக்காக கொஞ்சமாவது சாப்பிடணும்ப்பா. அவன் உயிரோட இருக்கும் போதே பிறந்த நாளைக்காக பாயாசம் வச்ச. அப்பவே அவனோட உயிர் போயிருந்திருக்குமா? இந்த 11 நாள் அவன் ஆத்மா நம்ம கூட தான் இருக்கும். அது வரைக்கும் அவனுக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு தினமும் அவனோட போட்டோ முன்னாடி வைப்பான். அப்பா, கல்யாணம் பண்ணிக்கிட்டு நம்ம கண்ணு முன்னாடி ரொம்ப சந்தோஷமா இருப்பான்னு நினைச்சேன். ஆனா வாழ்க்கை பூரா என்ன அழ வச்சுட்டு அவன் நிம்மதியா கண்ணை மூடிட்டான். அவன் ஆசைப்பட்டதையெல்லாம் நம்ம அவனுக்கு படைச்சு வச்சா அவன் திரும்பி வந்துருவானப்பா. மகன் கையால கொல்லி வாங்கணும்னு எந்த ஒரு தாயும் நினைப்பா. தோளுக்கு மேல வளர்ந்த புள்ள கண்ணு முன்னாடி இறந்து போயிட்டா எந்த தாயும் தாங்கிக்க மாட்டாப்பா. இவ்வளவு பிரச்சனைக்கும் காரணம் அந்த தேவயானி தான். அவ ஏன் இப்படி அராஜகமா நடந்துக்கிறா, ஏன் நம்ம மனசை வேதனைப்படுத்துறான்னு எனக்கு புரியவே இல்லம்மா. காரணம் எதுவா இருந்தாலும் அது தேவயானி ஒரு மனுஷியாவே நடந்துக்கலப்பா. பச்சை புள்ள மாதிரி இருக்க மீனாட்சியை ஜெயிலுக்கு அனுப்பி வச்சுட்டான். நான் பெத்த புள்ளைய என்னை விட்டு விலக வச்சுட்டா. அவ என்னப்பா சாதிக்க போறா? என் தொப்பல் கொடி சாபா அவளை ஒண்ணும் பண்ணாதா? மீனாட்சியோட வாழ்க்கை இப்படி ஆடுறதுனால அவன் மண்ணோட மண்ணா போயிட மாட்டாளா? அவன் மனசு நிம்மதியா வாழ மாட்டாப்பா. இவ்ளோ பாவத்தையும் பண்ண அவ கண்டிப்பா சாவாப்பா. அந்த பாவம் அவளை விடாதுப்பா. பதில் சொல்லிட்டு போ. இந்த ஊர்ல குளம், குட்டை, மரம், செடி, கொடி எது வேணா கேட்டுப்பாரு. என்னன்னு? நானும் மீனாட்சியும் கல்யாணம் பண்ணிக்க போறோம்னு சொன்னோம். மீனாட்சிய வேண்டான்னு சொல்லிட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? அது இந்த ஜென்மத்துல நடக்காது. ஏன்டா நீயும் சேர்த்து என்னையும் சாகடிக்கிற? எதுக்காக என்னை இப்படி தவிக்க விட்டுட்டு போன? இவ்வளவு சொத்து, வீடு, வாசல் எல்லாம் இருந்தும் கூட நான் தான் வேணும்னு வந்த எத்தனையோ வரன்களை வேண்டான்னு சொல்லி நீதான் வேணும்னு உன்னையே சுத்தி வந்த. ஆனா நீ என்னடா நான் வேண்டான்னு சொல்லி உன்னோட வாழ்க்கையே அழிச்சுக்கிட்ட. உனக்காக நான் என்னோட பிடிவாதத்தையே கொண்டுட்டேன்.
பொண்ணுக்குண்டான அச்சம் மடம் நாணத்தையும் விட்டுட்டேன். தேவைப்பட்டா இந்த எல்லா வசதியையும் விட்டுட்டு உன் பின்னால வரக்கூட தயாரா இருந்தேன். அப்பேற்பட்ட என்னை ஏமாத்திட்டு போயிட்டல்ல. நீ பண்ணது சரியில்லை, சரியில்லை, இல்ல. ஹலோ மேடம், வணக்கம். ஒரு பேட் நியூஸ் மேடம். என்னது அது? நம்ம மேல விசாரணை ஆரம்பிச்சிட்டாங்க மேடம். உங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல அந்த அளவுக்கு தம் இருக்கிறவன் யாரு? தம்மு இருக்கிறவன் தான் மேடம். ஆனா எங்க டிபார்ட்மெண்ட் இல்ல, மீனாட்சி இருக்கிற ஜெயிலோட ஜெயிலர் மேடம். அவனா? அதனால தானே என்ன மீனாட்சி கேஸ்ல அந்த அளவுக்கு கேள்வி கேட்டான். அப்படியா? அப்ப விசாரணையை உங்ககிட்ட இருந்தே ஆரம்பிச்சிட்டானா? அவனுக்கு அந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கா? இன்ஃப்ளூயன்ஸோட இன்ட்ரெஸ்ட் இருக்கு மேடம். அதான் மீனாட்சி. எல்லாரும் உன்ன மாதிரியே இருப்பாங்கன்னு நினைச்சியா? என்ன அவன் என்ன பண்றான்? இங்க பாருங்க, எனக்கு வந்த தகவல் படி டிஎஸ்பி மர்டரை பத்தியும் போஸோட மர்டரை பத்தியும் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கா மேடம். அது எப்படி நடந்துச்சுன்னு அவனுக்கு தெரிஞ்சதுன்னா நாம 2 பேரும் உள்ள, அந்த மீனாட்சி வெளியில வர்றது கன்ஃபார்ம். ஸ்டாப் இட். கூடாது, அப்படி நடக்கவே கூடாது. இங்க பாருங்க மேடம், அவன் இந்த கேஸ பத்தி நல்லா விசாரிச்சுக்கிட்டு இருக்கான். உண்மையை மட்டும் கண்டுபிடிச்சிட்டா ரொம்ப கஷ்டம், நானும் மாட்டிப்பேன். இங்க பாருங்க, நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது மேடம். நீங்களே இதை பாத்துக்கோங்க. ஓகே மேடம்? பாத்தியம்மா, போஸ் என்ன காரியம் பண்ணிட்டு போயிட்டா? நம்மள எல்லாம் தனியா தவிக்க விட்டு போயிட்டாமா. டாக்டரோட உடல் பீஸ் பீஸா நொறுங்கிடுச்சுப்பா. டாக்டர் சாரோட பிறந்த நாள் அதுவுமா? எங்க இருந்தாலும் என்ன பார்க்க வருவான்னு எனக்கு சத்தியம் பண்ணிருந்தாருப்பா.
உயிரே நான்